வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அவரு ரேவதிக்காக கட்டியிருக்கிற மாளிகையை காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய வீட்டை காமிக்கிறாரு. ரேவதி அந்த வீட்டை பார்த்ததோட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா இந்த வீடு உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி உனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு. என்கிட்ட நீ நிறைய டைம் சொல்லியிருக்க தெரியுமா? நம்ம 2 பேருமே ஒரு வீட்ல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ உனக்காக நான் இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா. இங்கே நம்ம 2 பேரோட கல்யாண ஃபோட்டோ, இங்கே என்னோட ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப அழகாக ஆர்கனைஸாக வச்சுருக்கீங்க. இங்கே இருக்கிற நிறைய பொருட்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அதுவும் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச பொருட்கள் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது போதும் எனக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்காக இவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறீங்க, என்னை இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறீங்க. ஆனால் அம்மா மட்டும் ஏன் மாமா வந்துட்டு உங்களை மருமகனா ஏற்றுக்கவே மாட்டிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி பாட்டி மேலே உள்ள கோவத்தினால தான் அத்தை வந்துட்டு என்னை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே பாதி தீர்ந்த மாதிரி. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் சரியா? ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா. ஆனால் அதுதான் எப்போ முடியும்னு தெரியல. இது வரைக்கும் உங்களை பிரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, இவ்வளோ நாள் இறந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடியறதுக்குள்ள இது இதற்கு யார் காரணம், சிவகாமி பாட்டி எதனால இறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஆதாரத்தோட அத்தைக்கிட்ட நிரூபிப்பேன். அது மட்டும் இல்லை, உன் பாட்டியோட இறப்புக்கு யார் காரணமோ அவங்களே நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தானே நம்ம குடும்பம் 30 வருஷமா பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்ம 2 குடும்பமுமே இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த ஒரு ஆளு தான். அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமா ரேவதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வில்லி வந்துட்டு அந்த பக்கமாக ஒரு வேலை விஷயமா வராங்க. அப்போ ரேவதியோட ஸ்கூட்டி கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, எங்கே இது ரேவதியோட ஸ்கூட்டி இங்கே கிடக்குது, அவள் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தா, அப்புறம் எப்படி அவளோட பைக்கு இங்கே கிடக்குது அப்படின்ட்டு பைக்கை பார்க்குறாங்க. பைக்கை பார்த்தா பைக்குக்கு பக்கத்தில் ஹீரோவோட கார் கிடக்குது. அதை பார்த்ததும் வில்லிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது, இந்த டிரைவர் பயலோட காரும் கிடக்குது, நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுவாங்களோ? ரொம்ப நாளாக ரேவதியோட நடத்தையும் சரியில்லை, அவளோட பிஹேவியரும் சரியில்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் அவளை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு வில்லி வந்து அவங்களோட காரை நிப்பாட்டிட்டு அப்படியே நைஸாக வராங்க. நைஸாக வந்துட்டு நேராக அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு கேஆர் இல்லம்னு போட்டிருக்கு. அது எல்லாம் பார்த்ததும் சந்திரன் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது கேஆர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சந்திரா வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சந்திராவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சந்திரா கேட்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இன்னும் எத்தனை நாள் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்துறது, இன்னும் எத்தனை நாள் மாமா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி கொஞ்ச நாள் இந்த நாடகத்தை நம்ம போட்டு தான் ஆகணும், கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும். கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நம்ம எப்பவும் போல பேசலாம் சரியா? ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை கொஞ்சம் கோவப்படுவாங்க, பட் அவங்களோட கோவத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீ கவலைப்படாத. ஆனால் ஒன்று, என்றைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்கும் பொழுது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருந்தாலும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, முக்கியமாக உன் சித்திக்கு நம்ம இப்படி பழகிட்டு இருக்கிறது மட்டும் தெரியக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் நம்ம 2 பேரும்
இன்னும் கான்டாக்ட்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா சித்தி வந்துட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைய உண்டாக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் பேசிக்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா மாமா, சித்தி வந்துட்டு ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட போட்டு குடுத்து பிரச்சனைய உண்டாக்குறாங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது சித்திக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஆமா ரேவதி" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, "அட பாவிகளா! எனக்கு தெரியாம இவ்ளோ பெரிய பிளான பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள சும்மா விட மாட்டேன். உங்கள இப்பவே அக்காக்காரிக்கிட்ட போட்டு குடுத்து உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அடியே ரேவதி, நீ வந்துட்டு இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, உனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா உனக்கு பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிரைவர் பையன் கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்க. அக்காக்காரிக்கு மட்டும் இது தெரிஞ்சுச்சு, கண்டிப்பா உன்னை இந்த வீட்ட விட்டே துரத்துறதுக்கு அவ வந்து யோசிக்கவே மாட்டா. உன்னை வீட்ட விட்டு தொரத்திட்டு மறுவேல பார்க்குறேன். இத அக்காக்காரி கிட்ட சொன்னா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்காவ பார்க்கறதுக்காக நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க ஈஸ்வரி உட்கார்ந்திருக்க. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, "அக்கா, நீ இங்க உட்காந்து ஜாலியா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அங்க உன் பொண்ணு வந்துட்டு குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கா." ஈஸ்வரி கேட்குறாங்க, "ஏய் என்னடி ஆச்சு? எதுக்குடி என் பொண்ண பத்தி இப்படி தப்பா சொல்ற?" அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "அக்கா, உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன் கூட இன்னும் தொடர்புல தான் இருக்கா. அவ கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா அந்த டிரைவர் பையலோட வீட்டுக்கு தான் போயிருக்காக்கா." இத கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. "ஏய் என்னடி சொல்ற? என் பொண்ணு என்ன மீறி அப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப எதுக்கு நீ என் பொண்ணு மேல நீ இவ்ளோ பெரிய பழிய போடுற?" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின்ஸ் அந்த வில்லி சொல்றாங்க, "இங்க பாருக்கா, நான் உண்மைய தான் சொல்றேன். உன் பொண்ணு உனக்கு மிகப்பெரிய துரோகத்த பண்ணிக்கிட்டு இருக்காக்கா." இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, என் பொண்ணு தப்பு பண்றா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் உன்கிட்ட ஏதாவது இருக்கா? அப்படி எந்த ஆதாரமும் இல்லாம நீ பேசுறதுல என்ன நியாயம்?" அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "நீ இப்பவே வந்தீன்னா, உனக்கு எல்லா ஆதாரத்தையும் நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். இப்ப வரியா?" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி, நான் உடனே வரேன்" அப்படின்னு சொல்ல, நேரா வில்லியை வந்துட்டு அவங்க அக்காவ கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் கேஆர் இல்லத்துல இருக்காங்கல்ல, அங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்காங்க. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, "அக்கா, இந்த வீட்டுக்குள்ள தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாசல் மட்டும் தான். இன்னொரு வாசல் வழியா அவங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வாக்கா" அப்படின்னு சொன்னதும், ஈஸ்வரி சொல்றாங்க, "என்னடி இது? கேஆர் இல்லம்னு போட்டிருக்கு." அதுக்கு வில்லி சொல்றாங்க, "ஏன்க்கா, கேஆர் இல்லம் அப்படின்னா உனக்கு எதுவும் தெரியலையா? கேனா கார்த்தி, ஆருன்னா ரேவதி. இந்த கார்த்தி பையன் ரேவதிக்காக பார்த்து பார்த்து இந்த வீட்ட கட்டியிருக்கான்" அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. "என்னடி நீ அடுத்தடுத்து அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாதுடி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருவாளே" அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "அக்கா, உன் பொண்ணு உன்கிட்ட சொல்லாம தான் இவ்ளோ பெரிய காரியத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அக்காவ கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் சத்தம் கேட்டதும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, "மாமா, யார் அது? நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்படி யார் வந்து காலிங் பெல் அடிக்கிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "யாருன்னு தெரியலையே ரேவதி. இந்த வீட்டுக்கு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பில்லையே. சரி இரு, நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு ஹீரோ வெளியில வந்துட்டு கதவ திறக்குறாரு. அப்ப ஈஸ்வரி நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி கேட்குறாங்க, "ஏய், என் பொண்ணு எங்கடா?" அப்படின்னு. அப்ப ஹீரோ ஷாக் ஆகி, "அத்தை" அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, "ஏய், ரேவதி வீட்டுக்குள்ள தான் இருக்கிறா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா ரேவதி?" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாரி ரேவதி எல்லாம் இங்க இல்ல" அப்படின்ட்டு. அப்ப சந்திரா வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு, "தள்ளிப்போடா அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ரேவதிய பார்க்குறாங்க. ரேவதி அவங்க சித்திய பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அவங்க சித்திய பார்த்து, "சித்தி, நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாருடி, எதுக்குடி நீ வந்துட்டு இங்க இந்த டிரைவர் பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருப்ப?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க சித்தி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, "ஏய், நான் உன் அம்மா கூட தாண்டி வந்திருக்கேன். நான் மட்டும் வந்து கூப்பிட்டா கண்டிப்பா நீ வரமாட்ட அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதுக்கு தாண்டி நான் உன் அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரேவதியோட கைய பிடிச்சு வெளியில இழுத்துட்டு வராங்க. இத பார்த்துட்டு ரேவதி வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன சித்தி சொல்றீங்க? அம்மா வந்திருக்காங்களா?" அப்படின்னு. அதுக்கு
வில்லி சொல்கிறாங்க, ஆமாண்டி, உன் அம்மாவையும் தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ தானே உன் லட்சணம் என்னன்னு தெரியும், நீ எந்த அளவுக்கு வீட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியும். அதாண்டி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போது வெளியில வந்ததோட அவங்க அம்மாவை பார்த்ததும் ஈஸ்வரி ரேவதியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ஏய், நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், அதை நான் உன்கிட்ட தாண்டி கேட்கணும், நீ இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் வந்துட்டு ஈஸ்வரி வந்து நேரா ரேவதிய பார்த்து, "இங்க பாரு, எல்லாருக்கு முன்னாடியிலயும் என்ன சொன்ன? இப்ப என்ன இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, உனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். எனக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல. பழைய விஷயங்கள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நீ எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நீ வந்து பிளான் பண்ணியிருக்க. ஸோ, உன்ன விட நான் ஒண்ணும் வேற எதுவும் நான் தப்பா ஒண்ணும் யோசிக்கலையே" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்துட்டு இவ்ளோ தைரியமா எதிர்த்து பேசுவ? நீ பண்றது தப்பு அப்படின்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, நான் பண்றது தப்பு அப்படின்னு எனக்கு வந்துட்டு எந்த விதத்துலயும் தோணவே இல்ல. நீங்க பண்றது தான் தப்பு அப்படின்னு தோணுது." இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் அதிகம்" அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, இந்த தைரியத்த குடுத்தது எல்லாமே நீதான். நான் வந்துட்டு மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ தான் வந்துட்டு எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையவே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த. ஸோ, நீ பண்றது வந்து எல்லாமே நியாயமா?" அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேவதிய வந்து பலார்னு கன்னத்துல ஓங்கி அற விடுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகி, "அத்தை" அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, "ஏய், நான் என் பொண்ண என்ன வேணாலும் பண்ணுவேன். அத கேட்க நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சந்திரா நேரா ஹீரோவ பார்த்து, "இங்க பாரு, எப்படியாவது ரேவதியோட மனச மாத்தி அவள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரேவதிய இக்காலம் முன்னிட்டும் நான் உன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துலேருந்து போறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, அத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு கோவத்தோட பேசுறாங்களே! இவங்களோட கோவத்த நம்மளால என்னைக்குமே வந்துட்டு அ சால்வ் பண்ண முடியாதா? அப்படின்னு நினச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரேவதிய வந்துட்டு ஈஸ்வரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ட விட்டு வெளியில போனா அவ்வளோதான்" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரும்மா, நீ என்னையும் என் மாமாவையும் பிரிக்கணுன்ட்டு நீ இப்படி பேசுற. நீ கண்டிப்பா வந்துட்டு தோக்க தான் போற. நான் என் மாமாவ விட்டு நான் பிரியவே மாட்டேன்" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இந்த இடத்த விட்டு போனா தானடி நீ உன் மாமா மாமா கூட போய் பேசுவ. இந்த இடத்த விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா பேசுறாங்க. இத கேட்டுட்டு நம்ம சந்திரா வந்துட்டு சொல்றாங்க, "அக்கா, இவ எங்க போனாலும் நான் உன்கிட்ட சொல்றேன்க்கா, கவலைப்படாத" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "சித்தி, நீங்க இந்த குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம தலையிடுறீங்க." அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "ஏய், நானும் இந்த குடும்பத்துல உள்ளவ தாண்டி. நான் கரெக்ட்டா தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தாண்டி யாருக்கும் தெரியாம இந்த வீட்ட விட்டு போன" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "சித்தி, நீங்க அம்மாவுக்கு எதிரா என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும்." இத கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, "ஏய், நான் என்னடி உங்க அம்மாவுக்கு எதிரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உங்க அம்மாவுக்கு நான் உதவி தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தாண்டி எல்லாருமே சேர்ந்து எனக்கு கெட்ட பேர் குடுக்குறீங்க" அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஸோ, சித்தி வந்துட்டு அம்மாவ ஏமாத்தி அவங்க பாட்டுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் இது தெரியாம எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரேவதி வந்து அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஒரி பண்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next வீடியோ. நம்மக்கிட்ட வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ரொம்பவே க்யூட்டான டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.